மார்கழி மாதமா இருக்கே கலர் கோலம் போடலான்றக்காக போட்டோம்னா நம்ம சிமெண்ட் வாசலாங்காட்டி தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டோடனே கலர் ஃபுல்லாக கலைஞ்சி வந்துடுது. காக்கட்டான் பூ வாசலில் நல்லா நிறையா பூத்துருக்கு. நேற்றே பறிச்சிருப்பேன் சாயந்தரம் போல், பறிக்க நேரம் இல்லைனால விட்டுட்டு நல்லா மலர்ந்து போச்சு. இப்போ நம்ம மினி தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். மினி தோட்டத்தில் ஃபுல்லாக மல்லி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 இடத்துல மல்லி போட்டேன். பாதி இடத்துல நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஒரு 2 இடத்துல நல்லா துளுத்தே வந்துருச்சு. இது ஒரு வாரத்துக்கு முன்னால் போட்டிருந்தேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த மல்லி போட்டேன். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக வளர்ந்துருக்கு. இது நல்லா இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்துருச்சு. பூரா அகத்தி போட்டிருக்கோங்க. சுற்றுக்கும் நல்லா நல்லா வரப்பு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். சுற்றுக்குமே அகத்தி தான் போட்டிருக்கோம். நல்லா அதுவுமே நல்லா துளுத்து வருது. முருங்கைக்கட்டை 4 கட்டை ஊண்டி வச்சோம். அதில் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக வளர்ந்து வருது. இனிமேல் நமக்கு முருங்கைக்கீரைக்கும் முருங்கைக்காய்க்கும் பஞ்சமே இல்லை. நல்லா 4 மரத்துலேயும் நல்லா காய் காய்ச்சி வரும். அவரைக்கொடி போட்டோம். நல்லா அவரைக்காய் புடலை எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா வந்திருக்கு. ஒரு சில இடத்துல பூச்சி வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது பாவக்கொடியை பாருங்கள், நல்லா கட்டி ஏறி எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் வேலியில். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.